நம்ம பேப்பர்ல நம்ம பசங்க சுட சுட என்ன போட்டிருக்கானோ, ஆணாக மாறிய அழகம்மாளுக்கு மணமகள் தேவை. பிச்சுட்டான். ஜனங்களும் பத்திரிக்கை பிச்சுடுவாங்க இன்னைக்கு. நிறைய அடிக்க சொல்லணும். 80 வயசு கிழவிக்கு ரெட்ட குழந்தை. அதை விட இது நல்லா இருக்கு. எல்லாரும் நம்புவோம். இத நம்பித்தானே வாங்குறான். கவர்ச்சி கண்ணி படம் என்ன செஞ்சிருக்கான்? கவர்ச்சி கவர்ச்சி கண்ணி படம் எடுறான்னா கவர்ச்சி ஒன்னையும் காணுமே. கழுத்து மட்டும் ஒரு முழம் நீளம் எடுத்திருக்கான் அவன். அந்த ஆழ்வாரில போட்டோ எடுக்கிறவன் போட்டியா? போ. கவர்த்தானா? வா. கவர்ச்சி படம்னா என்ன? என்ன கவர்ச்சி இருக்கு? ஏதாவது இருக்கா? கழுத்து மட்டும் ஒரு முழம். அதுக்கு உன்னை எடுத்து போட்டாலும் கவர்ச்சியா இருந்திருக்குமே. உள்ள வரலாமா? போ. வாயா வா. என்ன படம் எடுத்த? கவர்ச்சி கண்ணி படம் எடுத்திய. கவர்ச்சி என்ன இருக்கு? என்ன இருக்கு? கவர்ச்சி கழுத்து இருக்கு. இதான் கவர்ச்சி. அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தாலும் அவ்வளவுதாங்க. என்ன அந்த அம்மாவை எவ்வளவு எடுத்தாங்க? தலைவலின்னு கை வச்ச மாதிரி கொஞ்சம் அப்படி அப்படி தூக்கி அப்படி எப்படி ஜனங்க எப்படி அருமையா வாங்குவானுங்க. கவர்ச்சி படம் எடுக்கிறதுனால ரோட்ல போகும்போது என்னையே கவர்ச்சி கண்ணின்னு பொம்பளை ஆக்கிறானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். என்ன 10 பேர் 10 விதமா பேச தயார் செய்வான். அதுக்காக நம்ம பிசினஸ் பாலிசி மாத்திக்க முடியுமா? ஜனங்க நம்பி ஏன் நல்லவன் கெட்டவன் யோக்கியன் அயோக்கியன் படிச்சவன் படிக்காதவன் ஏன் இந்த பேப்பரை காலம்பரை வாங்குறான்? 50% செக்ஸ் இருக்கணும், 50% கிரைம் இருக்கணும். தெரியுமா? அதான் இருக்குதே. 50% கிரைம், 50% செக்ஸ். அப்புறம் என்ன? அது ஆபீஸுக்குள்ளே இருக்குது. ஜனங்களுக்கு தெரிய வேணாம என்ன பேசுறேன்னு பேசி அதெல்லாம் என்னால முடியாது சார். கையை தூக்கிட்டேன். தூக்கிட்டியா? இப்ப தூக்க தெரிஞ்சதுல உனக்கு. இப்படி நீ தூக்கினா ஏன் பாப்பான்? அந்த பொம்பளைய இதே கைய கொஞ்சம் தூக்க வச்சு பூமிக்குள்ள கேமரா வச்சு எடுத்திருந்தா மண்டை உடைச்சுக்கிட்டே பத்திரிக்கை வாங்கியிருப்பான். போதும் சார். இப்படி எடுக்கிறதுக்கே என் பொண்டாட்டி அகல்யா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்கறா. அதெல்லாம் என்ன முடியாது சார். என்ன முடியாது? என்ன மிரட்டுற? நான் யார் தெரியல. துரியோதன வணங்காமுடி மண்ண ஞாபகம் வச்சுக்கோ. ஏதோ நாம ஊர்ல ஒரு பெரிய மனுஷன், தமிழ் வளர்ச்சிக்கு நாம ஏதாவது பாடுபடணுமே அப்படின்னு இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சு வேலை செய்யணும். இல்ல பிழைக்கிறதுக்காக நடத்துறேன் நினைச்சுக்கிட்டு இருக்க பாருங்க. மங்களகரமான பத்திரிக்கையா செய்யாது. நீங்க சொல்றீங்க மங்களகரமான பத்திரிக்கைன்னு. ஜனங்க இத மஞ்சள் பத்திரிக்கைங்கிறான். ஜனங்க சொல்றானா நீ சொல்றியா? நானா இந்த பத்திரிக்கை ஆரம்பிச்சேனா? ஜனங்களுக்கு இதெல்லாம் சொல்லியா? ஞாயிற்றுக்கிழமை ரேஸுக்கு போயிட்டு வீட்டுல வந்து படுத்து தூங்கினேன். ராத்திரி 1 மணி இருக்கும். தமிழ் அண்ணன் வந்து என்ன தட்டி எழுப்பி உங்களை அப்ப என்ன உண்மையா எழுப்பி, டே நாட்டுல ஜனங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா இருக்க விடாது, நீ பூந்து இந்த நேரத்துல விளையாடணும், இந்த மாதிரி பத்திரிக்கை விடுறா. கனவுல வந்ததே செய்றியா? இத பொய் சொல்றத பத்திரிக்கையோட வச்சுக்கோங்க. வேலை செய்யற எங்க வீட்டையும் அளக்காதீங்க. இந்த என் பத்திரிக்கைய படிக்காத சொல்லி வைக்கிறேன். உங்க வாயாலே சொல்றீங்களா உங்க பத்திரிக்கைய படிக்காதேன்னு? என் பத்திரிக்கை படிக்காதுன்னு நானா சொன்னேன்? சொல்லல, படிக்காதேன்னு சொன்னேன். காது ஒண்ணுதான் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அதுவும் செவுடு போல் இருக்கு. கோச்சிக்கிறியே, பிசினஸ் தானே பேச்சு நமக்கு. உனக்கு இந்த மாதிரி போஸ்ட் எடுக்கணும்னா நீ அலையாத, எங்கேயோ கடலோரத்துல போய் நெல்லு, தன்னால கிடைக்கும். காலேஜ் ஓரமா நடந்து பாரு, இந்த மாதிரி அழகா இருக்கு ஐயா, எல்லாம் போய் செய்யா போய்யா. கோச்சிக்க மட்டும் தெரியுது. முதலாளி வீக்னஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டானுன்னா இந்த வேலைக்கார பயலுக. குட் மார்னிங். குட் மார்னிங். சந்திரன் என்னமோ எழுதி கொடுத்தான், அதை நல்லா பெரிய எழுத்துல போடு. என்ன விஷயம் படி. பெற்றவர்கள் பெயர் தெரியாத காரணத்தால் கமலா என்ற பெண்ணின் கல்யாணம் நின்றது. தாலி கட்டும் நேரத்தில் பிள்ளை வீட்டார் அதிக பணம் கேட்டதின் கொடுமை. இந்த அநீதி தொலையுமா? பெண்கள் புதுவாழ்வு பெறுவார்களா என்று திருந்துமோ இந்த சமுதாயம்? என்ன பகவத்கீதை சொல்றிய? இது என்ன நியூஸியா? இதுல என்ன கவர்ச்சி இருக்கு? ஜனங்களுக்கு பிடிக்குமா? மசாலா தடவி போட தெரிஞ்ச என்ன சந்திரனுக்கு? நான் சொல்றபடி எழுது. கமலா என்ற பருவ பெண் கல்யாணம் நின்றது. மணமகள் மேல் சந்தேகம். எதுல சந்தேகம்? கள்ளக்காதல் காரணம். அவர் இப்படியெல்லாம் எழுதி கொடுக்கலையா சார்? அவருக்கு என்ன தெரியும்? அவர் வயசு என்ன, என் வயசு என்ன? நான் சொல்றது சரி. சம்பளம் கொடுக்கறவன் போ போயா போ. அப்படி போடு, பெரிய இடத்துல போடு, முதல் பக்கத்து போ. தனம்
தமிழ் வளர்ச்சிக்கு கொஞ்சம் பாடுபடுவோமா? நீயா என்ன சண்டை சத்திர வரைக்கும் வந்தாச்சா? மழைக்காக ஒதுங்க இடத்துல ஒரு நல்ல சான்ஸ். இந்த பொண்ணை பிரமாதமான போத்துல போட்டோ எடுத்தேன். உணவு ஒண்ணு விட்டு போகாது. கேமரா கொடுங்க. ரொம்ப படம் எடுத்தாங்கன்னு சொன்னா கேட்கறது. அண்ணன் கமலாவா? கமலா கமலா சீக்கிரம் டாக்ஸி கொண்டா. ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கணும் சீக்கிரம். அண்ணே அண்ணே கேமரா கொடுங்க. முடியாதுன்னா முடியாது. அண்ணே அண்ணே கமலா படம் எடுத்தேன். இதுல இருக்கிற பில்மை எரிச்ச பிறகுதான் இந்த கேமரா வந்து கொடுத்தேன். அண்ணே உங்களுக்கு என்ன ஊர் வம்பு? கேமரா கொடுங்க. முடியாது. கமலாவை படம் எடுத்தது, சத்தத்தை பார்த்தது, அவளை ஆஸ்பத்திரியில சேர்த்தது, இந்த விஷயம் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது. ஆமா, ஆபீஸ்ல நடக்கிற விஷயத்தை வெளியே சொன்னா உன் மூச்சு நிறுத்தி வேணும் முதலாளி மிரட்டுறாரு. வெளியே நடக்கிற விஷயத்தை ஆபீஸ்ல சொன்னா உன்னை தொலைச்சு விடுவேன் நீங்க மிரட்டுறீங்க. உரலுக்கு ஒரு பக்கம் தான் இடி. நான் மத்தளம் ஆயிட்டேன். எனக்கு 2 பக்கமும் இடி. மேல காத்துக்கிட்டு இருக்காங்க. போ மேல. இடியோ புயலோ மழையோ கரண்டியோ கைவசம் எது கிடைக்குதோ. அகல்யா, என் அன்பே, ஒரு ஆண்மகனை ஏனடி இப்படி தவிக்க விடுகிறாய்? முல்லை கொடியே, என் செல்ல கிளியே, முழுநிலா முத்தழகியே அகல்யா, உனக்காக நேற்று மாலை நான் ஆற்றங்கரையில் காத்திருந்தேன். ஐயோ நீங்களா? முழுக்க கேட்டுட்டீங்களா? முழுக்க கேட்டீங்களா? உனக்கு முழுக்கு போட்டீங்களான்னு கேளு. அடி பாவி, நீ எம் முட்டாட்டியா? உனக்கு வேண்டி காதல் காய் எழுதுனவே. ஐயோ அவமா, மத்தவங்க செய்தியெல்லாம் பத்திரிகையில போடுறது போய் என் விஷயமே வந்துடும் போடுது. எவனோ ஒருத்தன் எழுதின காயத்தை வச்சுக்கிட்டு ஆசையா படிக்கிறீங்க. ஒரு நாளாவது எங்கிட்ட கிடையாது. என்ன அலையறனா? ஏது ஏது நமக்கு ஏது எல்லாம் அழிஞ்சு போட்டோம். அப்படித்தாங்க காதல் கடுதாசி வரும். இனிமே தினமும் வரும். தினமும் வருமா? யார் எழுதுறாங்க? சவால்காரனா? என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? டைவர்ஸ். டைவர்ஸ்? டைவர்ஸ். ஓஹோ, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு ஆட்டம் எல்லாம் நினைக்கிறீங்களா? யார் இவன்? அம்மா. 8 குழந்தைக்கு தாயார். ஐயா, யார்கிட்ட காது குத்துற? இவளை பார்த்தா 8 குழந்தைக்கு தாய் மாதிரியா தெரியுது. எவ்வளவு குறையவே இல்லை. அதனாலதான் பத்திரிகையில போடணும்னு போட்டோ எடுத்துருக்கோம். தவறி போய் வீட்டுக்கு வந்துருச்சு. தவறி போய் வீட்டுக்கு வந்துருச்சா? ஏங்க, வேட்டி கட்டினா ஒரு சட்டம், புடவை கட்டினா ஒரு சட்டம். ஐயா, நீ தான் 2 கட்டாராச்சே. 2மே நீ பைஜாமால போட்டுக்கிற. பேசாதையா பேசாத. பொண்டாட்டிக்கு காதல் கருதா எவரோ எழுதிட்டான மட்டும் குதிக்கிற துடிக்கிற. இந்த முகாகட்டை பார்த்தா நம்மகிட்ட குழுகுல இருப்பான். ஐயா, என்னையா பெரிய கருதாசி? படிய படி. ஒண்ணுமே இல்ல, வெறும் காகிதம். ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? ஒன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? உனக்கு சுத்தி வரணுங்கிறதுக்காக நான் இப்படி செஞ்சேன். அண்ணே, தினமும் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி படியறைஞ்சு வர்றேன். சொல்லி வச்ச மாதிரி நீங்களும் எலுமிச்சம்பழ ஜூஸ் புளிஞ்சு கொடுக்குறீங்க. இப்ப என்னால அதுதானப்பா செய்ய முடியும். கொண்டாங்க. நன்றி அண்ணே. ஒரு வேண்டுகோள். ஆம்புலன்ஸ் சொல்லணுமா? ஐயோ அது இல்ல. ராத்திரியில எழுந்திருச்சிங்கன்னா லைட்டை போட்டு நடங்க. நான் இப்படி கடப்பேன், மிதிச்சிடாதீங்க. அதெல்லாம் கூடாது. அண்டா போட்டா அப்படியே நடந்துக்கிறது. மேல போய் படுத்தோம் போ. ஐயோ ஆண்டவா, பாத்திரம் ஒண்ணு வராம இருக்கட்டும். என்ன போல என்ன அண்ணே? நீங்களா? அம்மா தேவி எங்க? தேவி தெருக்கூத்து பார்க்க போயிருக்குது. தனியாவா? பயப்படாதீங்க அண்ணே, கூட 10 ஆம்பளைங்க துணைக்கு போயிருக்காங்க. 10 ஆம்பளைங்க? என்னப்பா சொல்ற? அகலியா போயிருக்குது. 10 ஆம்பளையும் அகலியாவும் ஒண்ணுதானே நடக்குது பக்கத்து தெருவுல. கேட்கும் போதெல்லாம் சாய் ஜாப்பு சொல்றது. கவர்ச்சி படம் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல, சர்க்குலேஷன் குறைஞ்சு போச்சு, ஜனங்களுக்கு கவர்ச்சி படம் இல்லைன்னு அவன் அழுவுறான். என்ன நீ உன்னை வச்சு வேலை வாங்குறது தொல்லையா போச்சு. நீயும் அந்த சந்திரனோட சேர்ந்து கட்டுப்பட்ட போல. நீ மனுஷன் தானா? யாரோட கேக்குற? உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா? கட்டில பொண்டாட்டியாவது இருக்காங்களா? பெத்த மகளாவது இருக்காங்களா? யார கேக்குற நீ? அப்படி உங்க முதலாளிக்கு யாராவது இருந்தா அவங்கள படம் முடிச்சு உன் பத்திரிக்கையில போடுற புத்தி கட்டவனு இந்த பொண்ணு என்ன கேட்டுருச்சு சார். வெள்ள கவர்ச்சி படமா தான் எடுத்திருக்கிறான். இது நாளைக்கு போட்டா